வெல்கம் டு ஆல். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஜிகே கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மொத்தம் ஜிகே கொஸ்டின்ஸுக்கு 14 டாபிக் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த 14 டாபிக் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் வர, அதாவது இந்நாள் வரைக்கும் நம்ம கேட்ட எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான கொஸ்டின்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த டாபிக்ஸை மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 15+ மார்க் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்ப்போம். 5 ஆண்டு திட்டம். அதாவது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் ஷிஃப்ட்டு 1லேருந்து 4க்குள்ளே நமக்கு கண்டிப்பான முறையில் 2-3 ஷிஃப்ட்டில் நமக்கு கேட்டுறாங்க. இதில் நமக்கு 2024 ஜிடி கான்ஸ்டபுளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டம் எதனுடைய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது மொத்தம் 12 5ஆண்டு திட்டம் நமக்கு செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு. இந்த 12 5ஆண்டு திட்டமும் நம்ம எத்தனை வருஷம் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1951 தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்டு. ஆனால் அந்த 15 5ஆண்டு திட்டம் க்ளோஸ் பண்ண டேட் 2017 வரை இந்த திட்டம் செயல்பட்டு வந்துச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் முதல் 5ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். இதில் 9வது 5ஆண்டு திட்டம் செயல்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் இந்த வருஷத்தை கண்டிப்பான முறையில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த 5ஆண்டு திட்டமானது நமக்கு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் 1950 மார்ச் 15ஆம் தேதி ஜவஹர்லால் தலைமையில் தான் இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குழு தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த 5ஆண்டு திட்டத்துடைய தலைவர் இருந்தார். இப்போ அந்த 5ஆண்டு திட்டத்தை நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது திட்டக்குழுவை 2014 ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டுருச்சு. அதனால வேறு பெயரில் தான் இந்த 5ஆண்டு திட்டம் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய பெயர் நிதி ஆயோக். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் 5ஆண்டு திட்டம் பார்த்தாச்சு. செகண்ட் 2021, அதாவது 2011 சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு தான் நமக்கு கடைசியாக நடந்திருக்கு. அதை பற்றின கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. எல்லா ஷிஃப்ட்லேயுமே 2011 சென்சியஸை பற்றி நமக்கு கேட்டிருந்தாங்க. நான் 2024 கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மக்கள் தொகையில் கல்வி அறிவு மிக்க மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் குறைந்த மாநிலமும் கேட்டிருந்தாங்க. அதுலேயே யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 கொஸ்டின்ஸ் அதுலேயே ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக நமக்கு அதிலே கேட்டிருந்தாங்க. மாநிலம், குறைந்த மாநிலம், அதிக மாநிலம், நெக்ஸ்ட்டு யூனியன் பிரதேசம் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இந்த 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நமக்கு 2 பிரிவாக நடந்திருக்கும். அந்த 2 பிரிவு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2010 அதாவது 2010 மே மாதத்துலேருந்து செப்டம்பர் வரை ஒரு கட்டம் நடந்துச்சு. 2010 மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு கட்டமாகவும், 2011 பிப்ரவரி 29 28 வரைக்கும் நமக்கு 2 கட்டமாக இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கு. இந்த பிப்ரவரி 9 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது 2வது கட்டமாக செயல்பட்ட பிப்ரவரி 9 தான் நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு
தினமாக கொண்டாடப்படுகிறது. அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து நான் ஓவரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டாபிக்ஸையும் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறாப்புல இருங்க. நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு, அதாவது 3வது டாபிக்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார், அதாவது முதல் இந்திய உலகப்போர், 2வது இந்திய உலகப்போர். அதில் வந்து இம்பார்ட்டண்டானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈவெண்ட், அதாவது எந்த நிகழ்வு நடந்துச்சு. அதாவது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ரீசெண்டாக கேட்டது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் என்னைக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு வந்து ஜாலியன் வாலாபாக் வந்து நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈவெண்ட், அதாவது நடைபெற்ற இடம், டேட் வித் பிளேஸ், அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த வார்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4வது டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ், அதாவது ரீசெண்டாக புக்ஸ் எழுதினவருடைய பேர் வித் அவங்க என்ன புக் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஆதர் நேமை கொடுத்து இவர் என்ன புக் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். இல்லை புக் நேமை கொடுத்துட்டு இந்த புக்கை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு வந்து கேட்கலாம். இந்த 2 கொஸ்டினும் நமக்கு வந்து மாற்றி மாற்றி நமக்கு வந்து கேட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் நோபல், அதாவது விருதுகள், நோபல் பரிசு, பாரத் ரத்னா, சங்கீத நாடகர். இந்த விருதுகள் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து 2022லேருந்து 2023, அதாவது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இதில் கேட்டிருந்தாங்க. அது வந்து குறிப்பாக வந்து இந்த விருது தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருமே சொல்லலை. அதனால் நம்ம வந்து எல்லா விருதையுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விருதுலையே உயர்ந்த விருது எது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு டாபிக்லேருந்து நமக்கு வந்து வந்துச்சு. அதாவது பாரத் ரத்னாவில் நமக்கு மிகப்பெரிய விருது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிளாஸ் கண்டிப்பான முறையில் நடத்துவோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து, அதாவது 6வது வந்து ரெக்கார்ட்ஸ், அதாவது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருந்த ரெக்கார்ட்ஸை வந்து முறியடித்தவங்க வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நமக்கு வந்து ஒன்றா இருக்கும். இது வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெக்கார்ட்ஸ், அதாவது உசைன் போல்ட் இருக்காப்ல, அவர் ஓடின ஓட்டத்தை யார் முறியடிச்சா, அதாவது எத்தனை செகண்டில் முறியடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒலிம்பிக், அதாவது ஒலிம்பிக்கில் கேட்கலாம். அந்த ஒலிம்பிக் நடைபெற்ற இடம் அதுவும் கேட்கலாம். இல்லை குறித்த வருஷத்தை சொல்லிவிட்டு நமக்கு வந்து இந்த ஆண்டு ஒலிம்பிக் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு வந்து கேட்கலாம். அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுக்கான மொத்த விரிவாக்கம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து நடத்துவோம். ஜாயின் பண்ணுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஆங்கில சொல்லுக்கான விரிவாக்கம், அதாவது தமிழில் சொல்லுவோம். ஒரு எழுத்து கொடுத்து இதை வந்து தொடர் வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதே மாதிரியா இதில் WHO அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது G20 நாடுகளில் என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்பாங்க. நம்ம வந்து இது 10th படித்த பேசிக் இங்கிலீஷ் தான், அதாவது நமக்கு ஜென்ரல் நாலேஜில் இது பேசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம 10th இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே படிச்சிருப்போம். அதனால் இம்பார்ட்டண்டானதை மட்டும் வந்து இதில் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அரசியல், அதாவது பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்டிக்கலை பற்றி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து நம்பரை கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து எதில் கேட்குறாங்க, அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து விதி 28 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆர்டிக்கல் 28 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அல்லது கல்வி நிறுவனங்களில் எந்த விதமான சமய போதனையோ அல்லது வழிபாட்டையோ மத நிறுவனங்களையோ தவிர அரசு நிதி பெறும் கல்வி நிறுவனங்கள் பின்பற்றக்கூடாது.
இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு எத்தனாவது ஆர்டிக்கலாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கலாம். இந்த ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். நமக்கு வந்து மொத்த ஆர்டிக்கலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து தனித்தனி கட்டமாக வேற பிரித்து வேற நம்ம வந்து ஆர்டிக்கல் முதைய வந்து கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டிக்கலில் குறிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கவர்னர்ஸ், அதாவது இப்போ ஆட்சியில் இருக்கிற கவர்னர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. இப்போ நம்ம 2024 எக்ஸாம் நடந்துச்சுன்னா 2022லேருந்து 23க்குள்ளே யார் கவர்னராக இருந்திருக்காங்க, நிதியமைச்சர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 25ல் வந்து எக்ஸாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ இருக்கிற கவர்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதில் வந்து பார்க்குறாப்புல இருக்கோம். கவர்னர்ஸ் ப்ளஸ் நிதியமைச்சர், துணை பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல், அதாவது விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் தமிழில். இந்த விழாக்கள் வந்து இல்லாத கொஸ்டின்ஸே 2024 வந்து கிடையாது. அனைத்துலேயுமே இந்த ஃபெஸ்டிவல், டான்ஸ் இந்த ரெண்டுமே எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இருக்குது. இதை வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஒடிசாவில் என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, என்ன நடனம் பாரம்பரிய நடனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்தாங்க. ஒடிசாவில் எந்த மாநிலத்தில் எந்த நடனம் வந்து ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை ஒரு திருவிழாவை கொடுத்துட்டு இந்த திருவிழா இந்த மாநிலத்தில் எந்த கிராமத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வட்டம். அதனால நம்ம வந்து அதையும் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஆடுற ஆட்டம் வந்து ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து மணிப்பூரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். கதகளி அது வந்து கேரளாவில் நடைபெறுகிற நடனம். நம்ம இந்தியாவில் வந்து பரதநாட்டியம் வந்து நமக்கு வந்து பாரம்பரிய நடனமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு எந்த மாதிரியாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலேருந்து தங்கம் வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐபிஎல், செஸ்ஸு, ஒலிம்பிக், கிரிக்கெட், கபடி, ஹாக்கி இது வந்து இம்பார்ட்டண்டானது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வந்து குறைந்த விளையாட்டுகளை பற்றி வந்து நமக்கு வந்து கேட்கலாம். அதனால் நம்ம வந்து ஐபிஎல், செஸ், ஒலிம்பிக், கிரிக்கெட், கபடி, ஹாக்கி இந்த 6 விளையாட்டை வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும். இதில் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்றவர்களுடைய நாடு எது, அதாவது வெற்றி பெற்ற நாடு எது, எந்த ஆண்டு வெற்றி பெற்றது, அதற்கு வழங்கப்பட்ட பரிசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ஞாபகம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஆறுகள் டேம், அதாவது அணைகள். இந்த அணைகள் வந்து நமக்கு இந்த ஆறுகள் வந்து எந்த ஆற்றின் குறுக்கே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அல்லது 2 ஆறுகள் கொடுத்து இந்த 2 ஆறுகளுக்கும் இடைப்பட்ட குறுக்கே செல்லும் நதி எது அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது நமது எல்லை பகுதிகளில் இருக்கிற நதிகளை கொடுத்து இந்த நதிகளுக்கான இந்த நதிகளுக்கு வந்து என்ன ஆறு வந்து குறுக்கே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து இது வந்து எல்லை பாதுகாப்பு பற்றியதுனால எல்லாமே எல்லையை பற்றி தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரிலேட்டடாக இந்த டாப்பிக்லேருந்து அந்த ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்து என்ன பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கொடுத்த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் கேட்பாங்க. நம்ம வந்து 2023 வந்து பட்ஜெட் வந்து இந்த வருஷம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இதில் வந்து கேட்கலாம். இந்த பட்ஜெட்லேருந்து வந்து நமக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரல. ஏதோ
ஒரு 2-3 ஷிஃப்ட்டில் தான் நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் நமக்கு வந்து கேட்ட ஜிகே கொஸ்டின் 2024க்கான ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு கேட்ட இது. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு 2025 நடக்க போகிற எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமுக்கு வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ஜிகே கொஸ்டின்ஸ், ரீசனிங், மேக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். வேறு ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கான பதில் வந்து அளிக்கப்படும். நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணிட்டு வரோம். அதாவது நீங்கள் எந்த ஜாபுக்கும் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து அனைத்து ஜாப்புமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து நமக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சிலேருந்து நியூ வெப்சைட் ஆனது நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப்சைட்டான லிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து நான் போன வீடியோலேயே ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம இன்னும் 2-3 நாளில் வந்து கண்டிப்பான முறையில் பதிவிட்டுருவோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.